கிட்ட காவேரி வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, அவங்கக்கிட்ட ஏன் அப்படிலாம் வந்து நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் வந்து அவங்க பண்ணது மட்டும் கரெக்டாக, அந்த பொண்ணு ஆளே சரியில்லை, அந்த பொண்ணு என்ன கேள்வி கேட்டால் தெரியுமா, என்ன கேட்டா அப்படின்னோடனே, இந்த மாதிரி கல்யாணம் ஆனோடனே நம்ம 2 பேரும் பெட்ரூமில் இருக்கும்போது குழந்தையும் வந்து படுத்துப்பாளா நடுவுலன்னு கேட்குறா. இதெல்லாம் அசிங்கமாக இல்லையா அவகிட்ட கேட்குறதுக்கு? சே, இப்படியா வெளிப்படையாக பேசுவாங்க? இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து நான் இப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இதில் கேட்டதில் என்ன தப்பு இருக்குங்க? அவள் தெளிவுபடுத்தின்னு நினச்சிருப்பா, இதில் என்ன தப்பு இருக்குது? அப்போது மிஸ் உங்களுக்கு தப்பாகவே தெரியல இதெல்லாம் பேசுகிறது அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. ஓ அப்படியா? அப்படின்னா நான் ஒன்று கேட்கட்டுமா? எனக்கு பொண்ணு பார்த்து தெரியுறீங்கள, உங்களுக்கும் நான் மாப்பிள்ளை பார்க்கட்டுமா? அப்போ உங்களுக்கு ஓகேவா அப்படின்னோடனே, பாருங்கள் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னோடனே விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, நான் உங்களை தவிர யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு என்னை வந்து விரும்புவாங்கள்ல, என்னை விரும்புகிறவங்க, என்னை முன்னாடி யாரையும் விரும்பாதவங்க தான் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படிப்பட்டவர் இருந்தால் பாருங்கள் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், என்ன வாயடிச்சு போயிட்டீங்களா? உண்மையை தாங்க சொல்கிறேன், நீங்கள் எனக்கு மாப்பிள்ளை பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்காக என்ன பொண்ணு பார்க்க வேணாம்னு சொல்லாதீங்க. இதே மாதிரி நிறைய பொண்ணுங்களை நான் பார்ப்பேன், எந்த பொண்ணு உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த பொண்ணு உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு விஜய் மனசு கஷ்டப்படுறாரு. விஜயால் நடந்த விஷயத்தை எதையுமே தாங்கிக்கவே முடியல. காவேரி வந்து வேற ஒருத்தரை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற சொன்ன விஷயத்துலேருந்து அவரால் மீறவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரால் வீட்டுக்கும் போக முடியல. அதனால் வந்து காவேரி வந்து இருந்தது, பழகினது, அவங்க பேசுனது, அவங்க ஒன்றா சுற்றினது, பீச்சில் எல்லா விஷயத்தையும் விஜய் நினச்சி பார்க்குறாரு. அவரால் தாங்கிக்க முடியாமல் வீட்டுக்கு போகிறாரு. இங்கே தாத்தா வந்து என்ன விஜய் என்ன ஆச்சுப்பா அப்படி சொன்னோன்னே, நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து தாத்தா கிட்ட சொல்லி அழறாரு விஜய். அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு உடனே தாத்தா மனசு உடைஞ்சு போகிறாரு. என்ன விஜய் சொல்கிற அப்படின்னோடனே, இப்படி சொல்லுவான்னு காவேரி நினச்சி கூட பார்க்கல தாத்தா, அவள் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா, என்னையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறா. என்ன தாத்தா நான் சொல்லுவேன், நான் ஒன்று தான் விரும்பினேன்னு என்னால் சொல்ல முடியாது தாத்தா, நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அழறாங்க. சரி விஜய் நீ கவலைப்படாத, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லிவிட்டு அவர் சமாதானப்படுத்துகிறாரு. அடுத்து வந்து காவேரி வந்து வீட்டுக்கு வராங்க. தாத்தா உங்ககிட்ட நிறைய வந்து பொண்ணுங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த டீட்டெயில் எனக்கு அனுப்பாமே இருக்கீங்க, நானும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி பார்த்தேன், நீங்கள் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க, அதுதான் தாத்தா நேரில் வந்தேன் அப்படின்னோடனே, என்ன டீட்டெயில்மா? இல்லை தாத்தா பொண்ணுங்க எல்லாரோட டீட்டெயில் தான், வேறு பொண்ணும் பார்க்கலாம்ல, அதனால தான் உங்களுக்கு தானே வந்திருக்கும் மெசேஜ் அப்படின்னோடனே, இங்கே பாரு காவேரி கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னோடனே, என்ன தாத்தா ஏன் காவேரிமா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன தாத்தா எனக்கு புரியல. இல்லைம்மா நான் சொல்கிறது உனக்கு புரியலான்னு தெரில, விஜய் ஒன்றை தான் விரும்புகிறான், அப்போது ஒன்றை விரும்பினவனை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் அவனை ஏன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிற? தாத்தா நான் கட்டாயெல்லாம் படுத்துகிறேன், குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும்ல தாத்தா, அவர் யோசிக்கணும்ல, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா, உனக்கு எப்படி வந்து நீ விரும்பினவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அதே மாதிரி தானே அவனுக்கு பிடிச்சாதானே அவன் கல்யாணம் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி பொண்ணுங்களாம் வந்து கூட்டினது காட்டுறது அவனுக்கு பிடிக்கலன்றான்ல, அப்போ விட்டுலாம்ல காவேரி நீ. என்ன தாத்தா இப்படி சொல்கிறீங்க? வேறு எப்படிமா சொல்ல முடியும்? என்னை பொறுத்துட்டுக்கும் என் பேரை மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது, காயமும் படக்கூடாது. என் பேரை மனசு நேற்று ரொம்ப காயமாயிடுச்சுமா, நீ ரொம்ப காயப்படுத்திட்ட, தயவுசெய்து இப்படிலாம் பண்ணாதம்மா. என் பேரன் கஷ்டப்பட்டாலோ மனசு வந்து வருதுனாலோ என்னால் தாங்க முடியாதுமா காவேரி, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் உங்ககிட்ட வந்து கேட்க முடியாது, அது உன்னோட விருப்பம். ஆனால் என் பையன் என்னோட பேரனை கொஞ்சம் கட்டாயப்படுத்தாதம்மா, அவன் திணறாமா, அவன் ரொம்ப கஷ்டப்படுறாம்மா, அவனால் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது காவேரி தவறுன்னு சொல்கிறான், அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, கொஞ்சம் வந்து அவன் மனசு மாறட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைமா, இந்த மாதிரி எல்லாரையும் கூட்டினது காட்டுறது அவங்ககிட்ட பேச வைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைமா காவேரினோட. தாத்தா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை தாத்தா, நான் பார்த்துக்கிறேன், அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நீ பேசுகிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமா, இப்போ அவன் மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கு, கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனை இப்படியே விடுமா, தயவு செய்து இந்த பிரச்சனை வேணாமா பொண்ணுங்கள்லாம் அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி தாத்தா சொன்னதை கேட்டு.